எல்லாருக்கும் வணக்கம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சில இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். ஸோ போன வீடியோல வந்து நம்ம ஒரு சில சிம்பிளா ஒரு ஹலோ வேர்ல்டை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி போட்டிருந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் சில என்ன பார்க்கறோம் அப்படின்னா கேரக்டர் செட் அப்படிங்கிறத பார்க்கணும். சில கேரக்டர் செட் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் பொதுவா கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகும்? கேரக்டர்ஸ்னா ஒண்ணும் இல்ல, தனியா இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் போறாமே கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த கேரக்டர்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது? கேரக்டர்ஸ் யூஸ்டு டு ஃபார்ம் வேர்ட்ஸ் இன் நம்பர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். இதெல்லாமே ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து கேரக்டர்ஸ். சிஏல கேரக்டர்ஸை எப்படி குரூப் பண்ணிருக்காங்க அப்படின்னா லெட்டர்ஸ், டிஜிட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் ஒயிட் ஸ்பேசஸ். இந்த 4 விதமா சில வந்து கேரக்டர்ஸை குரூப் பண்ணிருக்காங்க. சரியா? இது 4 விதம் என்ன அப்படிங்கறத இப்ப டீடைலா நம்ம பார்ப்போம். லெட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா இதுல கன்சிஸ்ட் ஆஃப் A to Zங்கிற வரைக்கும் இருக்கிறது தான் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல ரெண்டுமே இருக்கும். அப்பர் கேசஸ் அப்படிங்கிறது என்னன்னா கேபிட்டல் லெட்டர், லோயர் கேசஸ்ங்கிறது ஸ்மால் லெட்டர். சோ இது ரெண்டுமே உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி டிஜிட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஆல் டெசிமல் டிஜிட்ஸ். டெசிமல் டிஜிட்ஸ் அப்படின்னா 0 to 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் பூராமே டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேரக்டர். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னா நம்ம கமா, பஞ்சுவேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ண, நம்ம இங்கிலீஷ்ல பஞ்சுவேஷன் மார்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி அது பூராமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் சொல்லி சில சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் ஒன் கமா, செமிகோலன், கோலன், கொஸ்டின் மார்க், எக்ஸ்கிளமேஷன், டில்டு, பெர்சன்டேஜ், அண்டர்ஸ்கோர், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு. சோ இது எல்லாமே வந்து கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒயிட் ஸ்பேசஸ்னா ஒண்ணும் இல்ல, பிளாங்க் ஸ்பேசஸ். பிளாங்க் ஸ்பேசஸ்னா ஒரு ரெண்டு வேர்ட்ஸ்க்கு இடையில நீங்க விடுறீங்க பாத்தீங்களா ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் தான் என்னதுன்னா ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒயிட் ஸ்பேஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? டு செப்பரேட் வேர்ட்ஸ் பட் நாட் ஃபார் கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ். சரியா? அதாவது வேர்ட்ஸை செப்பரேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது, ஆனா கீவேர்ட்ஸையும் ஐடென்டிஃபையர்ஸையும் நம்ம அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஹலோ அப்படின்னு சொல்லி ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இது ரெண்டுமே தனித்தனி வேர்டு. இதை பிரிச்சுக்கலாம். நம்ம இதை பிரிக்கிறதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இதுக்கு இடையில நம்ம இப்ப விட்டுருக்க அந்த ஸ்பேஸ் தான் என்னதுன்னா ஒயிட் ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் தான் என்னதுன்னா ஒயிட் ஸ்பேஸ். ஆனா ஒரு கீவேர்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து float அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு இருக்கு. சரியா? இந்த float கீவேர்டை நம்ம பிரிச்சிடக்கூடாது. எப்படி பிரிச்சிடக்கூடாது அப்படின்னா FL ஓன்னு பிரிச்சு இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுறக்கூடாது. ஏன்னா இது கீவேர்டு இதை அக்செப்டே பண்ணாம போயிடும். சரியா? சோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் ஐடென்டிஃபைஸ்க்கு ஒயிட் ஸ்பேசஸ் நம்ம விடக்கூடாது அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க. இப்ப சம் ஆஃப் தி ஒயிட் ஸ்பேசஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா blank spaces, horizontal tab, carriage return, new line, form feed அப்படிங்கிறது. blank spaceங்கிறது நம்ம ரெண்டு வேர்டுக்கு இடையில விடுறது. horizontal tabங்கிறது ஒரு வேர்ட்ல இருந்து ரைட் சைடுல ஒரு 8 ஸ்பேசஸ் தள்ளி மூவ் ஆகுறது தான் horizontal tab அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு horizontal tabக்கு /t யூஸ் பண்ணுவாங்க. சரியா? சோ அதே மாதிரி carriage returnங்கிறது என்டர் அடிச்சு கீழே வர்றது. நியூ லைன்ங்கிறது அடுத்த புது லைன் உருவாக்குறதுக்கு. ஃபார்ம் ஃபீடுங்கிறது ஒரே பேஜை 2 பேஜா ஸ்பிளிட் பண்றதுக்கு, பேஜ் பிரேக் அந்த பர்பஸ்க்காக யூஸ் ஆகுறது ஃபார்ம் ஃபீட் அப்படிங்கிறது. சோ இதுல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா இதுதான் வந்து டோட்டலா கேரக்டர் செட்ஸ். சில இருக்கக்கூடிய கேரக்டர் செட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் சில ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்கை பத்தி பார்க்க போறோம், டோக்கன். அப்ப டோக்கன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப ஒரு இங்கிலீஷ் பேராகிராஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல எதெல்லாம் டோக்கன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு வேர்டையோ ஒரு பஞ்சுவேஷனையோ இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டோக்கன்ஸ் சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு இங்கிலீஷ் பேராகிராஃப் பக்கத்துல இருக்கு. இப்ப இதுல எதெல்லாம் டோக்கன்ஸ் சொல்லலாம் அப்படின்னா இந்த டிஸ்ட்ராக்டர் அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் வேர்ட். சோ அதை நம்ம டோக்கன் சொல்லலாம். அதே மாதிரி அந்த சிம்பிள் பஞ்சுவேஷன் அப்பாஸ்ட்ரஃபி போட்டுருக்கோம் பாத்தீங்களா, அந்த அப்பாஸ்ட்ரஃபி ஒரு சிம்பிள். சோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டோக்கன் சொல்லலாம். சோ இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் டோக்கன், அதாவது அந்த வேர்ட்ஸ் பஞ்சுவேஷன்ஸ் எல்லாம் டோக்கன் சொல்லுவோம். அப்ப சில எதை டோக்கன்ஸ் சொல்லுவோம் அப்படின்னா சில வந்து ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் எல்லாமே டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட்னா என்னது? இப்ப நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கும்போது வேர்ட்ஸ் அப்பாஸ்ட்ரஃபி இதெல்லாம் வந்து ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட். அதே மாதிரி அப்ப இங்க நம்ம சி ப்ரோக்ராம்ல எது ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் இங்க ரைட் சைட்ல இருக்கு #include studio.h இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல, அதாவது ஒரு ஹலோங்கிற டெக்ஸ்ட பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்கும். இதுல எதெல்லாம் டோக்கன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த printf அப்படிங்கிறது தனியா ஒரு டோக்கன். அதே மாதிரி அந்த பிராக்கெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கிரீன் கலர்ல பிராக்கெட்ஸ் ரெண்டுமே போட்டிருக்கோம்ல, இந்த பிராக்கெட்ஸுமே தனித்தனியா இண்டிவிஜுவல் யூனிட். சோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய எல்லா இண்டிவிஜுவல் யூனிட்ஸையும் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப நெக்ஸ்ட் வந்து டோக்கன்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ டோக்கன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது வரும், அடுத்து ஐடென்டிஃபையர்ஸ்,
கான்ஸ்டன்ட்ஸ், அப்புறம் ஸ்ட்ரிங்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் ஆபரேட்டர்ஸ். சோ இந்த 6 விஷயங்கள் எல்லாம் சேர்த்தது தான் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ டோக்கன்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா கீவேர்ட், ஐடென்டிஃபையர்ஸ், கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், ஆபரேட்டர்ஸ், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணது தான் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த டோக்கன் அப்படின்னா டோக்கன் என்னது? ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட். சரியா? சோ இதுதான் ஒரு கேரக்டர் செட்னா என்ன, சில டோக்கன்னா என்ன, டோக்கன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த டோக்கன்ஸ்ல நான் தனித்தனியா சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்த பத்தியும் டீடைல்டா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். சோ ஒவ்வொரு அந்த கீவேர்ட்ஸ்னா என்ன, ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, இப்படிங்கிற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சோ இந்த வீடியோல இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.